Hi, hello and welcome back to Moto Mahe. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட மெட்டயர் 350ஓட ஃபர்ஸ்ட் லுக் ஆன ரிவ்யூ தான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சினிமேட்டிக் ஷார்ட்ஸும் இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணானா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட லுக்ஸ் பற்றி பார்த்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள். அதனால ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க இல்லைன்னா சிட்டி கம்யூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட ஹெட் லேம்ப்லேருந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட ஹெட் லேம்ப் பார்க்கும்போது எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாலஜன் பல்ப் தான் ஹெட்லைட்டு கொடுத்து இருக்கிறாங்க. அது கொஞ்சம் எல்இடிக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைடு இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுவும் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்து இருக்கிறாங்க, குண்டு பல்ப் தான் கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி சிஸ்டம் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷேப்லேயே பின்னாடி டெயில் லைட் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. அது டிரைவ் போகும்போது தூரத்தில் இருந்து உங்கள் வண்டியை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பின்னாடி டெயில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பல்ப் டைப் தான் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்ஜினில் பிளாக் கலர் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. அடுத்தது இன்ஜின் நம்ம பார்க்கும்போது 350 சிசிக்கான இன்ஜின் தான் கொடுத்து இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனா இல்ல 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்து இருக்கிறாங்க. ஏர் கூல்டும் இருக்குது, ஆயில் கூல்டும் ரெண்டு கூலிங் சிஸ்டம் கொடுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போகும்போது ஒரு கன்டினியூஸாக ஒரு 200 இல்லைன்னா 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஸ்ட்ரெச் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவு சூடு அடிக்காது. அதுக்கப்புறம் பவர் அண்ட் டார்க் நம்ம பார்க்கும்போது இதில் 27 நியூட்டன் மீட்டர் டார்க் அது 4000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் அது மட்டும் இல்லாமல் இப்போ லே லடாக் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த வண்டியோட பவர் நம்ம பார்க்கும்போது 20.2 பிஹெச்பி 6100 ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால உங்கள் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 140 இந்த ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனாலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீடு கொடுத்து வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற பைக்ஸ் நம்ம இந்த பிரைஸிங் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால சிட்டி கம்யூட்டிங்காக இருக்கட்டும் லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு நல்ல மைலேஜும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனா என்ன அப்படின்றதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால நீங்கள் லாங் டிரைவ் போகிறதுக்கு அப்பப்போ நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் ஃபியூல் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் நம்ம பார்க்கும்போது 30லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரும் அப்படின்றது கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏர்பால் வேர்ஷனில் ஒரு நார்மலான ஒரு ஸ்டிக்கரிங் தான் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டெல்லார் அண்ட் சூப்பர் நோவா இந்த ரெண்டு வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா புது வகையான ஒரு ராயல் என்ஃபீல்ட் பேட்சிங் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபயர்பால் வேர்ஷன்லேருந்து அந்த பழைய பேட்சிங் கம்பேர் பண்ணும்போது இது பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இன்னும் கொஞ்சம் அந்த குரோம் ஃபினிஷ்ல ஒரு ரெட்ரோ லுக்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கல இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷாவே இருக்கு. இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் கொடுத்து இருக்கிறாங்க. ரைடிங் பொசிஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு அப்ரைட் பொசிஷனாக இருக்கிறதுனால ஒரு க்ரூசிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதுகுவலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் ஒரு நல்ல ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த சீட்டிங் குஷனிங் பார்க்கும்போது இதை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான குஷனிங் இருக்குது. அது மட்டும் லாங் டிரைவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஜெல் சீட் இந்த மாதிரி போகிறதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஃபயர்பால்
வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் மட்டும்தான் வரும் பின்னாடி பில்லியன் சீட்டிங்கு. ஆனால் சூப்பர் நோவா அண்ட் ஸ்டெல்லர் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ரயிலோட சேர்த்து ஒரு சீட்டிங் ஒன்று கொடுத்து இருக்கிறாங்க. பில்லியன் சேஃப்டிக்காக ஒரு பின்னாடி ஒரு சீட் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால ஒரு டபுள்ஸ் லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சூப்பர் நோவா அண்ட் ஸ்டெல்லர் இந்த வெர்ஷனில். ஆனால் ஃபயர் பால் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா சிட்டியில் அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டிரைவில் நான் சிங்கிளாக தான் போவேன் அப்படின்னா நீங்கள் ஃபயர் பால் வெர்ஷனும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் ஹைட் நம்ம பார்த்தோம்னா 265 mm கொடுத்துருந்தாங்க. அது நான் வண்டியில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு கால் பார்த்தீங்கன்னா கீழே நல்லாவே டச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதுவே அந்த ரைடர் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெட்டர் 350 அப்படின்ற ஒரு லோகோ அந்த பேட்சும் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் லுக்கில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் நான் பார்க்கும்போது அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே கொடுத்து இருக்கிறாங்க. ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலாக்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்து இருக்கிறாங்க. லோ ஃபியூல் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்கு, ஏபிஎஸ் வார்னிங் லைட்ஸ் இருக்கு, கிளாக் கொடுத்து இருக்கிறாங்க, ஃபியூல் கேஜ் கொடுத்து இருக்கிறாங்க. ட்ரிப் மீட்டர் நான் பார்க்கும்போது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் எஃப் கொடுத்து இருக்கிறாங்க. ஓடோமீட்டர் கொடுத்து இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரோட விசிபிலிட்டி நான் பார்க்கும்போது நல்ல ஒரு விசிபிலிட்டியாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பிரைட்டாகவே இருந்துச்சு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டலாக தான் கொடுத்து இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மூலிமா உங்களுடைய மொபைலை நீங்கள் கூகுள் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஹேண்டில் பார்ஸ் பார்க்கும்போது ஃபயர் பால் வெர்ஷனில் ஃபுல் பிளாக் ஹேண்டட் பார்ஸ் தான் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூப்பர் நோவா அண்ட் ஸ்டெல்லர் இந்த ரெண்டு வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. கிளச் ஆக்சஸிபிலிட்டி நான் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு மீடியமாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்து இருக்கலாம். ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அது அட்ஜஸ்டபிள் கொடுத்து வந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நான் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் கொடுத்து இருக்கிறாங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா ட்வின் டியூப் எமிஷன் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 41 mm ஃபோக்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. 180 mm ட்ராவல் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால நீங்கள் மேடு பள்ளத்தில் இல்லைன்னா ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே ரியர் நான் பார்க்கும்போது 6 ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடு சஸ்பென்ஷன் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பின்னாடி பில்லியனை உட்கார வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கூட லாங் டிரைவில் ஏதாச்சும் மேடு பள்ளம் வந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட டயர்ஸ் நான் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 100/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. டியூப்லெஸ் டயர் தான், அலாய் வீல்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 17 இன்ச்சுக்கான டயர் கொடுத்து இருக்கிறாங்க. டியூப்லெஸ் டயர் தான், அலாய் வீல்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் நோவா எடிஷனில் மட்டும் அந்த ரிம்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்து இருக்கிறாங்க. ஃபயர் பால் எடிஷனில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் ஒரு ரிம் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் எடிஷனில் நான் போனப்போ இருந்தது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் கொடுத்து இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் எடிஷன் தான் கொடுத்து இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்து இருக்கிறாங்க. வித் ட்வின் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிப்பர் கொடுத்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியரில் 270 mm டிஸ்க் கொடுத்து இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிப்பர் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த வண்டியில் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்து இருக்கிறாங்க. அதனால சேஃப்டி வைஸ் நல்லாவே கொடுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் இந்த வண்டியோட மிரர்ஸ் நான் பார்க்கும்போது மிரர்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்ல விசிபிலிட்டியாக தான் இருந்தது. அதனுடைய கலர் நான் பார்க்கும்போது பிளாக் கலர் தான் கொடுத்து இருக்கிறாங்க. ஃபயர் பால் வெர்ஷனில் மட்டும். ஸ்டெல்லர் அண்ட் சூப்பர் நோவா இந்த ரெண்டு வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் கொடுத்து இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாசிக்கான ஒரு ரெட்ரோ ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்து இருக்கிறாங்க. பார்க்கறது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் கலர் நான் பார்க்கும்போது ஃபயர் பால் வெர்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் மேட் ஃபினிஷில் கொடுத்து இருக்கிறாங்க. ஸ்டெல்லர் அண்ட் சூப்பர் நோவா இந்த ரெண்டு வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பலன்னு ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்து இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெட்ரோன கிளாசிக் ஃபீல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுக்குது. சூப்பர் நோவா வெர்ஷனில் மட்டும்தான் அந்த விண்ட்ஷீல்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெருசாகவே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அதோட பில்ட் குவாலிட்டி நான் பார்க்கும்போது அது பிளாஸ்டிக் தான். ஆனாலுமே அதனுடைய பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால நம்ம லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா கூட அந்த விண்ட் ப்ரொடெக்ஷன் நீங்கள் 6 ஃபீட் டால் இருந்தாலுமே பிளஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. இந்த வண்டியோட கலர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபயர் பால் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் எல்லோ அண்ட் ஃபயர் பால் ரெட் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெல்லர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் ப்ளூ, ஸ்டெல்லர் ரெட் அண்ட் ஸ்டெல்லர் பிளாக் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. அப்படியே சூப்பர் நோவா இதுதான் டாப் வேரியன்ட். இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா ப்ரௌன், சூப்பர் நோவா ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் கொடுத்து இருக்கிறாங்க. இந்த வண்டியோட பிரைசிங் நான் பார்க்கும்போது எக்ஸோடம் பிரைஸாக ஃபயர் பால் எடிஷனுக்கு 1,75,000 அப்படின்ற ப்ரைஸ் டேக் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1,81,000 அந்த ப்ரைஸிங்கில் ப்ரைஸ் டேக் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் நோவா இதுதான் ஒரு டாப் வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா 1,90,000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் டேக் பண்ணி இருக்கிறாங்க. ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 2.2 lakhs இருந்து 2.3 lakhs இந்த ப்ரைஸிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணி தட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வண்டியை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.